திமுக அது கட்சியே தனிப்பெரும்பான்மை பெறும். ஆங்கிலத்தில் சொல்வதானால் DMK will form its government on its own. No question of coalition government. கூட்டணி ஆட்சி என்ற கேள்விக்கு இடம் கிடையாது. இது கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். என்னுடைய கருத்தை சொல்லுகிறேன். கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. அப்படிப்பட்ட தனிப்பெரும்பான்மையை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நம்முடைய தமிழக வாக்காளர் பெருமக்கள் வழங்க இருக்கிறார்கள், வழங்குவார்கள். தனிப்பெரும்பான்மையுடன் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்த வைகோ மீண்டும் திமுக தலைமையில் ஆட்சி அமைப்பது உறுதி ஆகிவிட்டது என பரப்புரையாற்றினார். எண்ணற்ற திட்டங்கள் வரிசையாக வாசிப்பதற்கு நேரமில்லை. 1,31,00,000 பெண்களுக்கு 3 மாதகால உரிமை தொகையான 3000 ரூபாயையும் கோடைகால சிறப்பு தொகையாக 2000 ரூபாயும் சேர்த்து 5000 ரூபாயை தாய்மார்களின் வங்கி கணக்கிலே செலுத்திய அதே முதலமைச்சர் தான் தேர்தல் கமிஷன் தேதி அறிவிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு ஒரு அறிவிப்பை செய்தார். எதிரிகள் வட்டாரம் அதை கேட்டு நடுநடுங்கி போனது. இப்படி ஒரு திட்டத்தை அறிவித்து விட்டாரே. ஆம், சகோதரிகள் இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் கூப்பன். நீங்கள் விரும்புகிற பொருளை, அது என்ன பொருள் வேண்டுமானாலும் சரி, அவற்றை நீங்கள் போய் வாங்கிக் கொள்ளலாம் அந்த கூப்பனை காட்டி என்ற திட்டத்தையும் அறிவித்து தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றிய தளபதி ஸ்டாலின் அவர்களை மீண்டும் முதலமைச்சராக தொடர்வதற்கு இந்த தொகுதியிலிருந்து போகிற எம்எல்ஏ உதயசூரியனை ஜெயித்து போக வேண்டும் என்பதற்காக கேட்க வந்திருக்கிறேன் உங்களிடம். மதுரை தெற்கு தொகுதி மதிமுக வேட்பாளர் பூமிநாதனை ஆதரித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மதுரை தெற்கு வாசல் அருகே பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பரப்புரையாற்றிய அவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி மீது பகிரங்கமாக குற்றம் சாட்டி பொதுமக்களிடையே வாக்கு சேகரித்தார். எடப்பாடி பழனிசாமியை கேட்கிறேன், 13 பேரை சாகடித்தது யார்? நான் குற்றம் சாட்டுகிறேன். மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி, you are an accused. நீ ஒரு கொலைகாரன், நீ ஒரு கொலை குற்றவாளி. அந்த சம்பவம் நடந்தவுடன் 6 மணி நேரத்துக்குள்ளாக தூத்துக்குடிக்கு ஓடினேன். கதறி புலம்பி முட்டி மோதி சுவற்றிலே அழுது கொண்டிருந்த ஏழை குடும்பத்தினுடைய தாய்மார்களிடம் கேட்டோம், நாங்கள் என்ன பாகம் ஐயா செஞ்சோம்? எங்கள் பெண் பிள்ளை 11வது வகுப்பு படிக்கிறார் ஸ்ரோலின். அவள் நெற்றியிலே சுட்ட குண்டு மண்டை பிளந்து மூளை கீழே மண்ணில் சிதற ஒரே ஒரு பெண் பிள்ளை அதை இழந்து விட்டு தவிக்கிறோம் என்று கதறினார்களே. அடுத்த தெருவிலே இருக்கக்கூடிய ஜார்சி மீனவர் சமுதாயத்தின் பெண், நான் தூக்குவாளியிலே சோறு கட்டுக் கொண்டு என் பிள்ளைக்கு கொண்டு சென்று கொண்டிருந்தேன். என் நெற்றியிலே பாய்ந்த குண்டு, அவள் நெற்றியிலே பாய்ந்த குண்டு தலை வெடித்து கீழே விழுந்து செத்து போறான். இப்படி 13 பேர் சாகடிக்கப்பட்டார்கள். இந்த 13 பேர் சாவுக்கு காரணம் ஸ்டெர்லைட் கம்பெனி. அந்த ஸ்டெர்லைட் கம்பெனிக்கு ஏஜென்ட் பேரையாக வந்த காவல்துறையை ஏவிவிட்ட எடப்பாடி பழனிசாமி, உங்கள் மீது நான் குற்றம் சாட்டுகிறேன். 13 பேர் சாவுக்கு நீங்கள் காரணம். அதை போலவே யவராஜ், பென்னிக்ஸ் தகப்பனும் மகனையும் கொண்டு போய் காவல் நிலையத்திலே சாத்தாங்குளத்திலே சித்திரவதை செய்து அவர்கள் சாகுந்தரபாயிலே கோவில்பட்டி கிளைச்சிறையிலே அடைத்து 3ஆம் நாள் செத்து போனார்களே, அந்த 2 பேர் சாவுக்கும் உங்களுடைய ஏற்பாடுதான் காரணம். உங்களுடைய காவல்துறை, அன்னைக்கு இருந்த காவல்துறை தான் காரணம். வேரோடு பிடுங்கி எரிவோம் என்று பேசுகிற அளவுக்கு இருக்கிறீர்களே, இதன் வரலாறு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் பேசினீர்கள் 2 நாட்களுக்கு முன்னாலே மரியாதைக்குரிய முன்னாள் IPS ஆபீசர், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எஸ்பியாக இருந்தவர், அதை விட்டுவிட்டு அரசியலுக்குள் பிரவேசித்து பாரதிய ஜனதா கட்சிக்கு சில நாட்கள் தலைவராக இருந்துவிட்டு இப்பொழுது 2-3 நாட்களாக பேசுகிறார் திமுகவை வேரோடு பிடுங்கி எறிவோம் என்று. மிஸ்டர் அண்ணாமலை, நீங்கள் படித்திருக்கிறீர்கள், IPS பட்டம் பெற்றிருக்கிறீர்கள். இந்த திராவிட இயக்க சரித்திரத்தின் அரிச்சுவடி உங்களுக்கு தெரியுமா? ஆத்திச்சூடி தெரியுமா? இதனுடைய வரலாறு உங்களுக்கு தெரியுமா? நாயரும் நடேசனாரும் தியாகராயரும் அமைத்த அடித்தளத்தில் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் கட்டி எழுப்பிய தியாக கோட்டையை பாதுகாக்க தூத்துக்குடி KVK சாமியும், நெல்லிக்குப்பம் மஜீதும், வண்ணை பாண்டியனும், ஆலந்தூர் சின்னானும், உடையார்பாளையம் வேலாயுதமும் தங்கள் உயிர்களை தத்தம் செய்து
இந்த இயக்கத்தை கட்டி எழுப்பினார்கள். ரத்தம், கண்ணீர், வியர்வை சிந்தி பாதுகாக்கப்பட்ட ஒரு இயக்கத்தை, எண்ணற்ற போராட்ட கலைகளை சந்தித்து தமிழ்நாட்டின் நலனுக்காக பாடுபடுகிற ஒரு இயக்கத்தை, திராவிட இயக்கத்தை, மதச்சார்பின்மையை பாதுகாக்கிற ஒரு இயக்கத்தை, இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய தகுதி பெற்றிருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை நீங்கள் வேரோடு பிடுங்கி எறிவோம் என்று சொல்வதற்கு என்ன தைரியம் இருக்க வேண்டும்? அண்ணாமலை அவர்களே, இப்படி பேசுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். கூட்டணி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஜெயிக்கும். திமுக அது கட்சியே தனிப்பெரும்பான்மை பெறும். ஆங்கிலத்தில் சொல்வதானால் DMK will form its government on its own. No question of coalition government. கூட்டணி ஆட்சி என்ற கேள்விக்கு இடம் கிடையாது. இது கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். என்னுடைய கருத்தை சொல்லுகிறேன். கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. அப்படிப்பட்ட தனிப்பெரும்பான்மையை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நம்முடைய தமிழக வாக்காளர் பெருமக்கள் வழங்க இருக்கிறார்கள், வழங்குவார்கள். அங்கே அப்படி எழுகின்ற குரல்களில் என்னுடைய ஆறுவீர் சகோதரர் எதற்கும் அஞ்சாதவன், நேர்மையானவன், உத்தமன், ஊருக்கு உழைப்பவன், எவரிடமும் கை நீட்டுகிற பழக்கம் இல்லாதவன், அப்படிப்பட்ட சகோதரனை உங்கள் எம்எல்ஏவாக மீண்டும் தேர்ந்தெடுத்து அவரை சட்டமன்றத்துக்கு நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று